இருக்கேன்ல, அப்புறம் இருக்க என் கோலத்தை வந்து கலைச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா ஓடி போயிருங்க. அடியே குந்தாணி கருப்பி, உன் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அங்கிட்டு போடி. அம்மாடி, எனக்கு நல்லா துக்கம்ப்பா. ரோகிணி, எந்திரிச்சு வந்துட்டியா? எந்திரிச்சு வந்தா உனக்கு என்ன, வரலட்டா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பாரு. இல்ல ரோகிணி, மணி எத்தனைன்னு கேட்கலான்னு. ஏன், நான் என்ன உனக்கு வேலைக்காரியா என்ன? உனக்கு மணியை பார்த்து சொல்லிட்டு இருக்கதுக்கு. இல்ல ரோகிணி, மாமாக்கு சாப்பாடு கொண்டு போனோம், அதனாலதான் கேக்குறேன். எல்லாம் என் தலை எழுத்து. 7 மணி ஆகுது. 7 மணி ஆயிடுச்சு. ஐயோ, ஓடி போயிட்டா. இவ எப்ப வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுத்து, இவளால என் நேரமே வேஸ்ட் ஆகுது. பாத்து போ, உளுந்து செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத. ஐயோ, 7 மணி வரை ஆயிடுச்சு. மாமாக்கு இவ்வளவு லேட்டாவா சாப்பாடு கொண்டு போறது? இவ எதுக்கு இந்த ஓட்ட ஓடிட்டு இருக்கா? அடியே அடியே துளசி, காது கேக்குமா இவளுக்கு? அடியே இந்தாடி துளசி. விடிய காலையில ஏன்டி இந்த ஓட்ட ஓடியார? விடியத்த லேட் ஆயிடுச்சுல, அதான் மாமாக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். ஆண்டி, நீ இது எப்பயுமே கொண்டு வரதானடி, அதுக்கு எதுக்கு இந்த ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்க? நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் கஞ்சி குடிக்கிறது என்னமோ 8:30 8 மணிக்கே தான். ஆனா நீ என்னடா டான் 7 மணி ஆக விட மாட்டேன்றியே. பெரியத்த, அவரு 8 மணிக்கு கஞ்சி குடிக்கிறாரோ இல்ல 8:30க்கு கஞ்சி குடிக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவரு நிலத்துல உழைச்சு கஷ்டப்படுறவரு. அவருக்கு நான் கரெக்டான நேரத்துல கஞ்சி கொண்டு போகணுமா இல்லையா? அவர் ஒன்னும் ஏசி காத்துல உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறவரு கிடையாது. ஏண்டி, அதுக்காக இப்படி அடி 7 மணி ஆக விட மாட்டேன்றீ. பெரியத்த, ஒவ்வொரு நேரம் மாமாக்கு வேகமாவே பசிச்சாலும் பசிச்சிரும்ல, அந்த நேரத்துல சாப்பாடு இல்லைன்னா கஷ்டம் தானே. அவர் 7 மணிக்கு கஞ்சி குடிச்சாலும் சரி, 8 மணிக்கு கஞ்சி குடிச்சாலும் சரி, 8:30க்கு கஞ்சி குடிச்சாலும் சரி. ஆனா அவரு கரெக்டான நேரத்துக்கு கஞ்சி குடிச்சா அதுவே எனக்கு போதும். சரிதா, சரி, உங்ககிட்ட பேசி யாரால ஜெயிக்க முடியும்? சரி, போய் உன் மாமனுக்கு கஞ்சியை குடிச்சிட்டு வா. உங்ககிட்ட பேசி பாருங்க, நேரத்தையே வீணாக்கிட்டேன். என் மாமாக்கு நேரம் பசிச்சாலும் பசிச்சிருக்கும். நான் சீக்கிரமா போய் கஞ்சியை கொடுத்துட்டு வரேன். ஆமா, அப்படி என்ன கஞ்சி வச்சிருக்க நிக்கோ மாமனுக்கு? வேற என்ன, என் மாமனுக்கு பிடிச்ச கஞ்சியும் மீன் குழம்பும் தான். சரிதா, சரி, உன் மாமனை கடிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கியோ இல்லையா? ஆனா அவன் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. கட்டிக்க போறவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளவு காலையிலேயே சமைச்சு கொண்டு வந்திருக்க பத்தியா? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆமா, நேத்தான உனக்கு பூ வச்சிருக்கு. பூ வச்ச பிள்ளை இப்ப வரலாமா என்ன? இன்னும் 3 நாளா கல்யாணம் வேற. காத்து கருப்பு எதுவும் அடிச்சிட போகுது. அட போங்க பெரியத்த, காத்தாவது கருப்பாவுது, அதெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பா அந்த துளசி. என் மாமா இருக்கும்போது காத்தடிக்கிறதாவது கருப்படிக்கிறதாவது. அட போங்க பெரியத்த, காலங்காத்தால காவடி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் 3 நாள்ல கல்யாணம் முடி. பார்த்து வாய்க்க வரப்பல நடந்து போ, பறந்து போகாத. சரியா? சரிங்க பெரியத்த, நான் வாரேன். சரிதா, சரி. ஆத்தா மாமாயி, ஆத்தா இல்லாத பிள்ளை, அவளுக்கு அவ மாமன் தான் எல்லாம். நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆனா என்ன, என் நாத்தனாரியா நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவளால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் கோலம் போட முடியுது? நான் போட்டா இப்படி கோலம் ஒண்ணு கூட வர மாட்டேங்குது, எல்லாம் கோணல் மணலா போகுது. ஆனா இவளால மட்டும் எப்படி எல்லாத்தையும் நேரா போட முடியுது? இவகிட்ட கத்துக்கணும்னு நினைச்சா நமக்கு தான் அசிங்கம். ரோகிணி, அம்மா. என்ன காலங்காத்தாலே அம்மாவோட முகம் மிளகா பழங்கணக்கா சிவந்து போயிருக்கு. உங்கடி அவள யார கேக்குற? அதாண்டி வா அப்பனோட மூத்த மக. மணியத்தனை, மணி 7 மணிக்கு மேல ஆயிருச்சு. உனக்கு தெரியாது 7 மணி ஆனா அவ எங்க போவானு? ஓஹோ, மாமனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்காளா? ஆமா ஆமா, கஞ்சி தான் கொண்டு போயிருக்காங்க அம்மனி. காலையில இருந்துச்சு காஃபி கூட குடிக்கலாமா? இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நீ அவ வர்ற வரைக்கும் அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும் போல. ஆமா, அவ பெரிய மகாராணில, அவளுக்காக நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். எப்ப மகாராணி வருவாங்க, எப்ப எல்லா வேலையும் செய்வாங்கன்னு நானும் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். 7 மணிக்கு மேலாச்சு, இன்னும் ஒரு வேலை பார்க்க. இந்த கோலம் ஒண்ணுதான் போட்டிருக்கா. இந்த வீட்டுல இப்ப கோலம் போடுறான்னு யார் எழுதா? இது ஒண்ணுதானமா அவளுக்கு இருக்க திறமை. அவளுக்கு இருக்க திறமையை அவ காட்டித்தானே ஆகணும். எப்ப வருவாளோ, எப்ப காஃபி குடிச்சிட்டு நான் மத்த வேலையை பாக்குறது. என்னமா பிள்ளை வளர்த்து வச்சிருக்க நீ? அடியே, அவள பேச்சுக்கு கூட பிள்ளைன்னு சொல்லாத. என்ன பொறுத்த வரைக்கும் அவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். எப்ப பாரு மாமே மாமேன்னு சொல்லிக்கிட்டு தான் சுத்திட்டு திரியிறா. வீடு கூட்டாம கிடக்கு, வாச கூட்டாம கிடக்கு, அங்க மாட்டு குடத்துல மாட்டு சாணம் கூட இல்லாம கிடக்கு. எப்ப வர்றது, எப்ப இந்த வேலை
வரட்டும். அவ காலை ஒடிச்சு அடுப்புல வைக்கல என் பேர் அழகுத்தா இல்லடி. நானும் பாக்குறேன் வருஷம் பூரா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா செய்யல ஒண்ணும் இல்ல. என்னடி பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் என் தாயை எழுத்து. அப்பனை கட்டிட்டு வந்த காசு பணம் கிடைக்குன்னு சந்தோஷமா வந்தேன். என்ன பண்ணி தொலைக்கிறது? வெறும் பயல கட்டிக்கிட்டு வீணா போனதான் மிச்சம். என்னம்மா சொல்ற? வெறும் பயலா? நமக்கு தான் இவ்வளவு சொத்து இருக்கே. அப்பா போய் வீணா போனா வெறும் பையன் சொல்ற? வெறும் பையன் தாண்டி. உங்க அப்ப வெறும் பையன் தான். இந்த சொத்து பூரா அந்த சிறுக்கியோடது. அந்த சிறுக்கியோட ஆத்தாக்காரியோடது. அது எப்படிமா? அவளுக்கு இருக்குன்னா நமக்கும் பங்கு தானே. அது எப்படி பங்கு ஆகும்? உன் அப்பையும் சொத்து இருந்தா நமக்கு பங்கு வரும். இதுதான் பெரிய தகாரியோடது. அவ பங்கு அவ மகளுக்கு தானே போகும். ஆனா ஒண்ணு பாத்தியாமா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் உன் முன்னாடி வேலைக்காரி தான் அண்ணே. ஆமா பின்ன என் புள்ள தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் மகாராணி. மத்தவ பிள்ளையெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு வேலைக்காரி தான். ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிற போறோன்ற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு ஓடிட்டா தெரியுறா. இருக்கு இன்னைக்கு அவளுக்கு. இன்னைக்கு வரட்டும். அவளுக்கு கஞ்சிய ஊத்தாம நான் சாகடிக்கல. அப்புறம் பாரு, வீட்டுல ஒரு வேலை பார்க்காம மாமனுக்கு கஞ்சி கொண்டு போறலாம். கஞ்சி கொண்டு போகலனா அங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க பாரு. அதான் ஆத்தாக்காரின்னு ஒருத்தி இருக்கால. அப்புறம் என்னத்துக்கு இவ கஞ்சி கொண்டு போறாளா? எத்த ஆத்தாக்கு மேலயா இவ பாசமா இருக்கா? சொல்ல முடியாதுமா, இருந்தாலும் இருக்கலாம். இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன். நீ கேட்டியா? இப்ப பாரு, நீ இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துட்டு இருக்கா. கவலைப்படாதம்மா, இன்னும் 3 நாள் தானே. அப்புறம் உன் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். வழக்கம் போல காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டாளா? இவ வாய மூடுறதுக்கு ஒருத்தன் கூட வர மாட்டேன்றானே. என் பிள்ளைக்கு முத கல்யாணம் ஆகி முடியட்டும், அப்புறம் பாத்துக்கிற இவள. என்ன உனக்கு? ஏன் இப்படி காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா காலங்காத்தாலே ஆரம்பிக்கிற மாதிரி தானே தோணும். ஏன் உனக்கு தெரியாதா? அவ மாமனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கா. ஏன் மாப்பிள்ளைக்கு தான் அம்மான்னு ஒருத்தி இருக்காளே, அவ கஞ்சி கொண்டு போக மாட்டா? ஓமா தான் கொண்டு போணுமா என்ன? அடியே, அவளை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை தாண்டி அவளுக்கு எல்லாமே. பாக்குறேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? நானும் பார்க்கத்தானே போறேன். வீட்டுல ஒரு வேலை பார்க்கல, அதுக்குள்ள அம்மா ஓடிட்டாங்க. ஒழுங்கு மரியாதையை கூட்டிட்டு வா. நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? என்னாலும் கூட்டிட்டு வர முடியாது. என் பிள்ளைக்கு நேத்து தான் பூவே வச்சிருக்கு. இன்னும் 3 நாள் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வேற. அந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்காவது நிம்மதியா இருக்கட்டுமே. ஏன் உயிரை வாங்குற? ஆமா வயசான காலத்துல நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு போடுறேன். நீங்க நல்லா உட்காந்து தின்னுவீங்க. அதெல்லாம் முடியாது. உன் மகளுக்கு இன்னும் 3 நாள் கல்யாணம் இருக்குல்ல. கல்யாணம் தண்ணிக்கு வேணா நிம்மதியா இருக்கட்டும். என் வீட்டுல இருக்க வரைக்கும் அவதான் எல்லா வேலையும் பார்க்கணும். என்னது? ஓ வீட்டுல அவ இருக்காளா? நல்லா யோசிச்சு பேசு. அவ வீட்டுல தான் நாம எல்லாம் இருக்கோம். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு, புரியுதா? இந்த சொத்தை வச்சுக்கிட்டு தடையா நீயும் உன் மகளும் ஆட்டமா ஆடுறீங்க. இதுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கேன். உன் மக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போவா. நானும் என் பிள்ளை தெருவுல நிக்கணுமா? முடியாதியா, முடியவே முடியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான்டா ஆப்பே வச்சிருக்கேன். எங்க மாமாவை எங்கேயுமே காணோம். வாழைத்தாப்புல தானே வேலை பார்க்கறேன்னு சொல்லுச்சு. மாமா, கதிர் மாமா. துளசி, நான் இங்க இருக்கேன் பாரு. மாமா இருங்க வரேன். இல்ல வேணாம், இங்க சேரா இருக்கு, நானே வரேன். மாமா எங்க பூ வச்சிட்டாங்களே, வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்டியே. பூ வச்சா என்ன மாமா? எனக்கு நீதான், உனக்கு நான் தானே என்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. இதுல பூ மட்டும் வச்சு நாள் குறிச்சிருக்காங்க. அதனால என்ன இருக்கு? இல்ல துளசி, பூ வச்சா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். அதெல்லாம் சும்மா மாமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல துளசி, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன குழம்பு வச்ச? இவ்வளவு மணக்குது, அதுவும் தூக்குவாளி மூடி இருக்கும் போதே. மணக்கும். தூக்காளி மூடி இருக்கும் போதே உனக்கு மணக்குதா? நிஜமாதான் துளசி, நீ சமைச்சாதான் ஊரு புறா மணக்குமே. தூக்காளி பக்கத்துல இருக்கும்போது மணக்காதா என்ன? நீ பேசியே நான் ஐஸ் வச்சிரு மாமா. சரி சொல்லு துளசி, என்ன குழம்பு வச்ச? உனக்கு பிடிக்குமே ஐர மீன் குழம்பு, அதுதான் வச்சேன். அப்பா, அதான் ஐர மீன் வாட அடிச்சுட்டே இருந்துச்சா? சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன்? நினைச்சேன் இதுதான் நடக்கும்னு. நான் அப்பவே நினைச்சேன். இந்த சிரிக்கி பூ வச்சிருக்கே, கஞ்சி கொண்டு வர மாட்டான்னு நினைச்சது ஏன் தப்பு. அம்மாடி துளசி, அத்தை பூ வச்சிருக்கலாமா? நீ எதுக்காக இப்படி வெயில் அலையிற? பூ வச்ச பிள்ளை வெளியே வரக்கூடாது, உனக்கு தெரியுமா தெரியாதா? அதனால என்ன அத்தை, என் மாமனுக்கு தானே கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். இதோ பக்கத்துல இருக்கு வீடு, அதனால என்ன இருக்கு? இல்லம்மா, 4 பேர் 10 கண்ணு வச்சிருவாங்கல்ல, அதுக்காகத்தான் அத்தை சொன்னேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை, சும்மா
சொல்லிட்டு திரியறாங்க அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. பூ வச்சிருக்கேன் அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருப்பேன்னு நினைச்சுதா நானே இவனுக்கு கஞ்சி கொண்டு வந்தேன். ஆனா பாத்தியா நீயும் கஞ்சி கொண்டு வந்திருக்க. அப்போ அத்தை என்ன சொல்ல வராங்க? நான் அடக்க ஒடுக்கமா இல்லைன்னு சொல்ல வராங்களா என்ன? பேச்சா அப்படிலாம் இருக்காது. பேச்சுவார்த்தையில ஏதாவது மாத்தி சொல்லியிருப்பாங்க. சரிம்மா, நீ ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாது, வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க அத்தை. சரிமாம்மா, நீ சாப்பிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி துளசி, நீ பாத்து போ. சரி மாமா. அப்புறம் துளசி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. நாளைக்கு பத்திரம் பதியணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காத்த. அப்பா அம்மா எனக்காக வச்சுட்டு போன சொத்தை மாமா பேருக்கு மாத்தணும், அவ்வளவுதானே. என் பேர்ல இருந்தா என்ன, மாமா பேர்ல இருந்தா என்ன, நாங்க 2 பேருமே ஒண்ணுதானே அத்தை. தாராளமா நாளைக்கு பத்திரம் பண்ணிடலாம் அத்தை. சரிம்மா. என்னடா இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சொத்தெல்லாம் எதிர்த்து கேக்குறாங்கன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்கிறாத. உன்னை ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான் போட சொன்னேன். மற்றபடி உன்கிட்ட நான் சீரு சனத்து நகை நட்டு காசு பணம் எதுவுமே கேட்கல. இதுவே உனக்கு நல்லா தெரியும்ல. ஐயா அத்தை, இது எனக்கு நல்லா புரியுது. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? இந்த சொத்து என் பேர்ல இருந்தா என்ன, மாமா பேர்ல இருந்தா என்ன, நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ. இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் கிளம்புறேன். சரிங்க அத்தை. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். இந்தா நான் வரேன், நீ நல்லா சாப்பிடு. சரி துளசி. ஏய் கதிரு. என்னம்மா? என்னடா விட்டா பின்னாடியே போயிருவ போல இருக்கு. ஐயோ அம்மா, நீ வேற ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாருடா, நாளைக்கு பத்திரம் முடிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கணும். உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குமா? ஏமா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் அவ ஞாபகத்துல வச்சிருந்தா சரிதான். அவ மனசை எந்த சூழ்நிலையிலையும் மாத்திர மட்டும் கூடாது. யாரும் எது சொன்னாலும் மனசு மாறினாலும் மாறிடுவா. அத அவ மனசுல ஞாபகத்துல வச்சுக்க. அப்பா பார்த்தாலும் அவ கூட பேசும்போது இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இரு, புரியுதா? இன்னும் 3 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். புரியுதுமா, புரியுது, நல்லா புரியுது. நீ இதை எனக்கு எடுத்து சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல, சரியா? ஆமா, என்ன சாரு, என்ன குழம்பு கொண்டு வந்தாளா? ஐர மீனாமா? ஐர மீன் தானாக்கும். இந்தா இதுல குறும்பாட அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். நல்லா தெம்பா சாப்பிட்டே வேலையை பாரு. குறும்பாடா? என்னம்மா சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சமைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏய் வேலைய பாருடா, அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான், நமக்கு இல்ல. நம்ம வீட்டுல என்னைக்கு கவிச்சு சமைக்காம இருந்திருக்கோம்? என்ன சொன்னியே, அவளே ஐர மீன் தான் கொண்டு வந்திருக்கா, அது உனக்கு தெரியலையா? இங்க பாருடா, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். உனக்கு எல்லாம் புரியணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீ ஏழா கூடமா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன். உனக்கு புரிஞ்சா சரியாதான். சரிம்மா, சரி. நான் தான் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சரிடா, அதை நம்பித்தான் நான் பேசாம இருக்கேன். நீ மட்டும் கிறுக்குத்தனமா ஏதாவது பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது. அத மனசுல வச்சுக்க. யோ அம்மா, நான் தான் நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு மண்டையத்தானே ஆட்டுறேன். அப்புறம் என்ன? போ மொத. என் பக்கத்துல இருந்தா நீ டென்ஷன் ஏத்திட்டே இருப்ப. பாரு, மறுபடியும் சொல்றேன், மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செயல்படுத்து, புரியுதுல? புரியுதுமா, புரியுது. நம்ம எத்தனை நாளைக்கு இந்த நிலைமையிலே இருக்கிறது? நமக்கும் நல்ல நிலைமை வரணும்ல. இப்பதான்டா நீ ஏன் மகனா பேசுற. உனக்கு மண்டல ஏறினா சரிதான். நான் கிளம்புறேன். சரிம்மா. எப்படி ஓடுறான்றீங்க? அவ காலத்து அரையிலே பாடலையாக்கும். அந்த ஓட்ட ஓடுறா அவ மாமனுக்கு கஞ்சி கொண்டுகிட்டு. நீ அப்படித்தானே ஒவ்வொரு நேரம் ஓடியார. நீ சொல்றத பார்த்தா துளசி சின்ன பிள்ளைல ஒன்ன பார்த்த மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். அட போங்க நீங்க வேற. அம்மா வாமா. என்னம்மா பூமாரி, என்ன வேணும்? அம்மா, அது லீவ் முடிஞ்சு ஸ்கூல் திறந்துட்டாங்க. அதான் எனக்கு தெரியுமே, 2 நாள் நீ ஸ்கூல் போயிட்டு தானே இருக்க. அப்புறம் என்ன என்னத்துக்கு இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி பாக்குறா? என்னம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஒருவேளை ஆத்தா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காளோ? அது பரவாயில்ல, சொல்லுமா. ஆத்தா இல்ல, சொல்லு. இல்லம்மா, ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க. அதனால சில நோட்ஸ், அப்புறம் நோட்டு, பேனா எல்லாம் வாங்கணும். அதுக்காக உங்ககிட்ட காசு கேட்டிருந்தேன். ஐயோ, அட ஆமா, நானும் மறந்தே போயிட்டேன் பாரு. நீ ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேல, மன்னிச்சிரு. ஐயோ அம்மா, என்கிட்ட எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நீங்க மட்டும் இல்லனா இப்ப நானும் அண்ணனுமே கிடையாது. எதுக்காக இப்படி மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நீங்க இல்லன்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க என்னைக்குமே இல்லன்னு சொன்னதே கிடையாது. ஐயோ, பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு போயிட்டானா, அதுக்கு தான் இந்த வயன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. ஏங்க, ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடுங்க. அம்மா, நான் 1000 ரூபாய் தான் கேட்டேன். பரவாயில்லம்மா,
எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ வாங்கிக்கோ. சரிம்மா. இந்த தங்கம் வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க நீ? சரி நான் வரேன், படிக்கணும். சரி போய் படி. ஐயோ பார்த்தா வருது. பூமாரி நீ கிளம்புடா. சரி மாமா. என்னடா வாங்கிட்டு போறாவ? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? நான் பாக்கும்போது எதையோ கொடுத்து நீட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஆத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அத்தை உங்களை வாய மூடி. ஒரு புள்ள பத்து கொடுக்க வக்கு இல்ல, பேசலாம் பேச்சு. அம்மா வாய மூடு. பொண்டாட்டிய பேசுறேன்னு உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருதா என்ன? இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இதையே பேசிட்டு இருக்கீங்கன்னு நானும் பாக்கல. வாய மூட. பெருசா வந்துட்டான் மலட்டு சிறுக்கிக்கு வக்காலத்து வாங்கிட்டு. புள்ள பத்து கொடுக்கவளுக்கு துப்பு இல்ல. அனாத கழுதைகளை கூட்டிட்டு வந்து ஆதரவு கொடுக்கறவளோ ஆதரவு. அத்தை அது அனாத இல்ல, அது என் அண்ணன் பிள்ளைங்க. வாய மூடு. அண்ணன் பிள்ளைங்களா? அண்ணன் பிள்ளைங்க பொல்லாத அண்ணன் பிள்ளைங்க. இவளுக்கு மட்டும்தான் அண்ணன் பிள்ளைங்க இருக்கு, மத்தவங்களுக்கு இல்லல. அத்தை அது பேச்சுக்கு வேணா அண்ணன் பிள்ளைங்களா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க தான். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்டி சொல்ல மாட்டேன்? அது ரெண்டுத்துக்கும் வளைச்சு போடுறது ஏன் பிள்ளைல. ஏன் பேச மாட்டே நீ? அம்மா உழைச்சு போடுறது நான் தானே, உங்ககிட்ட வாங்கினா தான் நீங்க பேசணும். பேசுவடா பேசுவ. பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு பேசுறல, பேசு. எத்தனை நாளைக்கு இப்படி பேசிட்டு இருக்கேனே நானும் பாக்குறேன். நான் ஒன்னும் புள்ள பக்காம இல்ல. உனக்கு 2 புள்ள பெத்து என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்க பிரயோஜனம் இல்ல. 2ஐயும் தூக்கி கொடுத்துட்டு உக்காந்துருக்கா வெக்கமே இல்லாம. அதுக்கப்புறமா இருந்துச்சுன்னு பார்த்தா அதுவும் இல்ல. மொத்தத்துல அம்மா ஆகுறதுக்கு ஒரு தகுதி கூட இல்லாம உக்காந்து இருக்கடி. ஏன் இல்ல? என் பிள்ளைங்க என்ன அத்தானை கூப்பிடாம அம்மானு தானே கூப்பிடுது. எனக்கு அது போதும். வார்த்தைக்கு வேணா அம்மானு கூப்பிடலாம், ஆனா மனசளவுல நீ அத்தை தாண்டி. உரிமை அளவுலயும் நீ அத்தை தான். ஆனா இந்த சனியங்களை வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா விட மாட்டேன்றானே. பாராத்தா அவளுக்கு பிள்ளைங்கன்னா எனக்கும் பிள்ளைங்க தான். அவளை மலட்டுச்சிருக்கேன்னு சொல்றியா? அப்ப என்ன சொல்றது? ஐயோ என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசுவாண்டி பேசுவான். ஏன் பேச மாட்டான்? ஏண்டா உன் பொண்டாட்டி உன்னை ஏத்தி விடுறா, நீயும் அதுக்கு தக்கன ஆடிட்டு இருக்கன்னா. அன்னைக்கே இந்த சிறுக்கிய கை கழுவிட்டு வேற ஒருத்தி உனக்கு கட்டி வைக்கிறேன்னு காது கொடுத்து கேட்டியாடா நீ? வேற ஒருத்திய கட்டிட்டு வந்திருந்தா நேர வீடு பூரா பிள்ளைகளா குதிச்சுட்டு தெரியுங்க. நானும் பேரன் பேத்திய பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இங்கதான் அதுக்கு எதுவுமே வழி இல்லாம போச்சு. ஆமா பெத்தான் பிள்ளைங்களா? இதுங்களும் எங்க பிள்ளைங்க தாமா. இதுங்களும் உனக்கு பேரம் பேத்தி தான். வாய முடுறா. பேரம் பேத்தியா? பேரம் பேத்தி யார்? அத்தை வழியில வந்ததாண்டா எனக்கு பேரம் பேத்தி. வீட்டுக்குள்ள வந்த கண்டது கழுதையெல்லாம் எனக்கு பேரம் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. காரி துப்பிட போறேன். உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? வர வர இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. உனக்கு ஏதா அசிங்கமா இருக்கு? எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. தூக்கி கொஞ்சம் ஒரு பேரம் பேத்தி இல்ல, அள்ளி அணைக்க ஒரு பேரம் பேத்தி இல்ல. நீ எல்லாம் வாய் பேசுறியாக்கும். மனுஷன் உட்கார முடியுமா? சே என்னடி சந்தோஷமா இப்ப? உனக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமே. அப்படிலாம் இல்ல அத்தை. இப்படியே சோகமா மூஞ்சி வச்சு என் மகனோட மனசை மாத்திரு. உனக்கெல்லாம் எப்படித்தான் அப்படிலாம் பண்ண மனசு வருதோ தெரியல. அந்த சேர்ந்து இருக்கு பாரு எனக்கு. பெத்ததும் தெரியல, வந்து வாச்சதும் தெரியல. அதானே இவ பேச கேட்டுட்டு தானே அவன் ஆடுறான். அப்புறம் 2 ஒண்ணு போல தானே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இவ்வளவு நேரம் அவர் கூட பேசி சந்தோஷமா தானே இருந்தேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் பேசுனதையே பேசிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? இதுக்கப்புறம் என்னால பிள்ளையா பெத்து கொடுக்க முடியும்? நான் பெத்த பிள்ளைங்க 2 இன்னொரு உயிரோட இருந்தா இதெல்லாம் பேச்ச கேட்கணும்னு எனக்கு அவசியமா என்ன? அம்மா சரவணா வாயா, சாப்பாடு படவா? இல்லம்மா வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்களால தானே உங்களுக்கும் திட்டு விழுகுது. நானும் பூமாரியும் வேணாம். இங்க பாரு சரவணா, இந்த வீட்டுல 1000 நடக்கலாம், ஆனா நீயும் பூமாரியும்
என்னை விட்டு தனியா போகணும்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காதீங்க. அப்படி மட்டும் நினைச்சா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அம்மா எங்களாலதான் உங்களுக்கும். இங்க பாருடா சரவணா, எனக்கு புள்ள இல்லைன்ற காரணத்துக்காக உங்களை புள்ளையா வளர்க்கல. எனக்கு பிள்ளை இருந்தாலும் நீங்களும் என் புள்ளதான். அவங்க வயசானவங்க தான், 1000 பேசலாம். அதுக்காக நீங்க என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்கடா சரவணா. நீங்க இங்க இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரமாவது என்னால சந்தோஷமா இருக்க முடியுது. என்னோட நிலைமை என்னன்னு உனக்கும் பூமாரிக்குமே நல்லா புரியும். நீங்க வேணா என்ன அத்தையா நினைக்கலாம், வார்த்தைக்கு வேணா அம்மான்னு கூப்பிடலாம். ஆனா நான் உங்களை பிள்ளைய தாண்ட பாத்துட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லம்மா, வார்த்தைக்காக நாங்க உங்களை அம்மான்னு கூப்பிடல. ஏன் அம்மா இருந்தா கூட இப்பெல்லாம் பாத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பூமாரி வந்து காசு வாங்கினதுனால தானே இப்பெல்லாம் பேசிட்டு போறாங்க. இல்லடா சரவணா, அவங்களுக்கு பூமாரிக்கு காசு கொடுத்ததெல்லாம் தெரியாது. அவங்க பேச்சே அப்படித்தானே. ஏன்னா நான் கேட்குற சூழ்நிலையில இருக்கேன், அவங்க பேசுற சூழ்நிலையில இருக்காங்க. எனக்கு மட்டும் இந்நேரம் நான் பெத்த பிள்ளைங்க இருந்திருந்தா இவங்க இப்பெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க, தூக்கி கொண்டாடி இருப்பாங்கடா. என்னமோ என்னோட சூழ்நிலை இப்படிலாம் ஆயிடுச்சு. அதுக்காக உங்களை விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்கடா. நீங்க தாண்டா எனக்கு இனிமே எல்லாமே.